வரும் சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய முக்குலத்தோர் பாசறை அதிமுகவுக்கு ஆதரவு. சென்னையில் அகில இந்திய முக்குலத்தோர் பாசறை நிறுவனர் சிற்றரசு, வளரும் தமிழகம் கட்சியைச் சேர்ந்த பாலை பட்டாபிராமன் ஆகியோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். சென்னையில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து தமிழக ஜனநாயக வெற்றிக் கழக தலைவர் பொன்னுசாமி எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு ஆதரவு தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணியும் உடனிருந்தார். அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி மத்திய அமைச்சரும் பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயலுடன் சந்திப்பு. சென்னை நுங்கம்பாக்கத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். கூலி உயர்வு கேட்டு போராடி வரும் கறிக்கோழி பண்ணையாளர்களை கைது செய்து அராஜகம் செய்யும் ஸ்டாலின் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம். கைது செய்த கறிக்கோழி பண்ணை நிர்வாகிகளை உடனே விடுவிப்பதுடன் அவர்களது கூலி உயர்வு பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தல். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெறவுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் பொதுக்கூட்டத்திற்காக பிரம்மாண்டமாக தயாராகி வரும் பொதுக்கூட்ட திடல். நாளை நடைபெற இருக்கும் இந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக தலைமையிலான வெற்றி கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்கள் பங்கேற்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள திடலில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி உள்ளிட்டோர் ஆய்வு. அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, அதிமுக MP M தனபால், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் L முருகன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்பு. ஸ்டாலின் அரசால் அவதிக்குள்ளாகியிருக்கும் தமிழக மக்கள் ஊழல்கள் நிறைந்த திமுக அரசை வெளியேற்றுவார்கள் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கடும் தாக்கு. மதுராந்தகத்தில் நடைபெறும் NDAவின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்த பின் பேசிய அமைச்சர், தமிழகம் மற்றும் தமிழுக்கு எதிரான திமுக ஆட்சியை அகற்றுவது ஒன்றே NDAவின் நோக்கம் எனவும் திட்டவட்டம். இந்து மக்களுக்கு எதிராகவும் அவர்கள் மனம் புண்படும்படி இறையாண்மைக்கு எதிராக பேசி வரக்கூடிய உதயநிதி தமிழக மக்களால் தூக்கி எறியப்படுவார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள இடத்தில் ஆய்வு மேற்கொண்ட பின் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேச்சு. பிரதமர் மோடி மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் ஆகியோர் பங்கேற்க உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டமானது திமுக ஆட்சிக்கு முடிவுரை எழுதும் வகையில் இருக்கும். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெறவுள்ள NDAவின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்த பின் மத்திய அமைச்சர் L முருகன் பேட்டி. மாண்புமிகு பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வருகிற 23ஆம் தேதி அன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மிகப்பெரிய ஒரு மாநாட்டை பிரச்சார கூட்டத்தை துவங்கி வைக்க இருக்கிறார்கள். அதில் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும், திரு அன்புமணி அவர்களும், திரு TT தினகரன் அவர்களும் மற்றும் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் கலந்து கொள்ளுகின்ற இந்த கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முடிவுரை எழுதுகின்ற இந்த கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கும். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமகவை தொடர்ந்து TTV தினகரனும் இணைந்தார். மக்கள் விரோத திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப அதிமுக பாஜக கூட்டணி மேலும் வலிமை பெற்றது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ள அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் TTV தினகரனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. மக்கள் நலன் ஒன்றே குறிக்கோளாக கொண்டு நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து திமுக குடும்ப ஆட்சியின் பிடியில் இருந்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என அறிக்கை. தீயசக்தி திமுகவின் கொடுங்கோல் ஆட்சியை வேரடி மண்ணோடு வீழ்த்தி வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளியை வைத்திட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை.
புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் பொற்கால ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் அமைத்திடுவோம் என்றும் கழக பொதுச் செயலாளர் உறுதி. அம்மாவின் ஆட்சியை உறுதியாக தமிழ்நாட்டில் உருவாக்கி காட்டுவோம். அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இணைந்த டிடிவி தினகரன் உறுதி. மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவின் ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக நான் மீண்டும் முழு மனதோடு என்டிஏ கூட்டணிக்கு வந்திருக்கிறேன். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ள டிடிவி தினகரனை வரவேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாழ்த்து. திமுகவின் வாரிசு மற்றும் ஊழல் ஆட்சியால் தமிழக மக்கள் சோர்வடைந்திருப்பதாகவும் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமை பெற்றிருப்பதாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் கருத்து. திமுக ஆட்சியில் தலை தூக்கும் ஊழல்கள், முதல்வர் ஸ்டாலின், உதயநிதி, சபரீசன் தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து மக்கள் மத்தியில் விரிவாக எடுத்துரைப்போம் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. ஆட்சியின் நேர்மைக்கு சவால் எழுப்பும் இந்த பேச்சு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் புரட்சித் தலைவி ஜெயலலிதா ஆட்சி போல் அதிமுக ஆட்சி அமையும் என பியூஷ் கோயல் திட்டவட்டம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்திப்பு. மரியாதை நிமித்தமாக நடைபெற்ற இச்சந்திப்பின் போது பாமகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்பு. மக்கள் விரோத விவசாயிகளுக்கு எதிரான திமுகவின் ஊழல் ஆட்சியை அகற்றவே அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேட்டி. சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அன்புமணி ராமதாஸ், அதிமுக தலைமையிலான தங்களது கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்றும் உறுதி. பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக தலைமையிலான கூட்டணியில் சேர்ந்ததற்கு காரணம் இந்த மோசமான திமுக ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, விவசாயிகள் எதிரான ஒரு ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி, ஊழல் ஆட்சி, திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் நாங்கள் இந்த கூட்டணியில் சேர்ந்திருக்கின்றோம். எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும், உறுதியாக வெற்றி பெறும். தமிழகத்தில் ஆசிரியர்கள், சத்துணவு ஊழியர்கள், செவிலியர்கள், விவசாயிகள், மாணவர்கள் என அனைத்து தரப்பினரும் அன்றாடம் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். போதைப்பொருள் புழக்கத்தால் கொடூரமான கொலைகள் அரங்கேறி வரும் நிலையில் எதற்கும் சம்பந்தம் இல்லாதது போல் முதலமைச்சர் உள்ளதாகவும் அன்புமணி ராமதாஸ் காட்டம். செவிலியர்கள், மருத்துவர்கள், கறிக்கோழி விவசாயிகள், பெண்கள், மாணவர்கள் போன்ற பல தரப்பு மக்கள் இந்த ஊழல் மோசமான திமுக ஆட்சியை எதிர்த்து அன்றாடம் ஆங்காங்கே போராட்டம் செய்து வருகிறார்கள். போதை பொருட்களை பயன்படுத்தி கொடூரமான முறையிலே கொலைகள், அன்றாடம் 3-4 கொலைகள் போதை பழக்கத்தால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அதற்கு சம்பந்தமே இல்லாமல் ஒரு சூழல் இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த 68 வயது முதியவர் போக்சோ வழக்கின் கீழ் சிக்கினார். திமுக ஆட்சி அகற்றப்பட்டால்தான் பெண் குழந்தைகள் சுதந்திரமாக வெளியில் நடமாட இயலும் என பொதுமக்கள் விமர்சனம். நாயக்கன்பாளையம் அருகே மதுபான கூடத்தின் முன்பு குடிபோதையில் சமையல் தொழிலாளி அரிவாளால் வெட்டி கொலை. விடியாத திமுக ஆட்சியில் மது விற்பனை மையங்களை கட்டுப்படுத்தாததால் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. திருப்பூர் முருகம்பாளையம் பாரக்காடு பகுதியில் கணவன் மற்றும் குழந்தைகளை விட்டுவிட்டு தகாத உறவில் இருந்த மகளை கழுத்தறுத்து கொலை செய்த தந்தை சிக்கினார். அதிமுக ஆட்சியில் அமைதி பூங்காவாக திகழ்ந்த தமிழகத்தை கொலைக்களமாக மாற்றியது மட்டுமே ஸ்டாலின் ஆட்சியின் சாதனை என பொதுமக்கள் விமர்சனம். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள வனப்பகுதியில் மது போதையில் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் உருட்டுக்கட்டையால் தாக்கி கட்டட தொழிலாளி கொலை செய்யப்பட்ட சம்பவம். விடியாத திமுக அரசு மதுவை ஒழிக்காமல் அலட்சியத்துடன் செயல்படுவதால் மது போதையில் இளைஞர்கள் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாக மக்கள் வேதனை. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே மது வாங்க பணம் கேட்டு தராத ஆத்திரத்தில் மாமாவை கட்டையால் தாக்கி கொலை செய்த இளைஞர். சட்டம் ஒழுங்கு பேசும் விடியாத திமுக அரசு மதுவால் ஏற்படும் சமூக சீர்கேடுகளை தடுக்க தவறியதன் விளைவாகவே இளைஞர் சமுதாயம் சீரழிந்து வருவதாகவும் கொலை சம்பவங்கள் அரங்கேறுவதாகவும் குற்றச்சாட்டு.
தஞ்சாவூர் மாவட்டம் கபிஸ்தலம் அருகே அரசலாற்றில் பிறந்து சில தினங்களேயான ஆண் குழந்தையின் சடலம் கிடந்ததால் பரபரப்பு. தொடரும் சிசு கொலைகளை தடுக்க தவறிய திமுக அரசின் மெத்தன போக்காலும் ஆதரவற்ற குழந்தைகளை பாதுகாக்கும் வகையில் புரட்சித் தலைவி கொண்டு வந்த தொட்டில் குழந்தை திட்டத்தை கைவிட்டதுதான் இந்த அவலத்திற்கு காரணம் என எழும் விமர்சனம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே 12 கிலோ புகையிலை பொருட்கள் சிக்கியதில் ஒருவர் பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் எவ்வித அச்சமும் இன்றி தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் சூலூர் அருகே தென்னம்பாளையத்தில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த போதை மாத்திரைகள் கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் மாடல் ஆட்சி நாளுக்கு நாள் கஞ்சா மாடல் ஆட்சியாக மாறி வருவதாக மக்கள் கடும் சாடல். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே 1 கிலோ கஞ்சாவுடன் 26 வயது இளைஞர் பிடிபட்டார். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா விற்பனை குறைவில்லாமல் இருப்பதால் இளைஞர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகி இருப்பதாக பலரும் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு கடைத்தெரு பகுதியில் மதுபோதை ஆசாமி ஒருவர் சாலையில் அட்டகாசத்தில் ஈடுபட்டதால் பொதுமக்கள் அச்சம். ஆட்சிக்கு வந்தவுடன் மதுக்கடைகளை மூடுவோம் என கூறிய திறனற்ற திமுக அரசு ஆட்சிக்கு வந்து வீதிக்கு வீதி மதுக்கடைகளை திறந்து வைத்துள்ளதால் தமிழகத்தில் போதை ஆசாமிகளின் அராஜகம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மது போதையில் ஏற்பட்ட தகராறில் இளைஞரை சரமாரியாக வெட்டிய 3 பேர் சிக்கினர். குற்றங்களை கட்டுப்படுத்திய ஆட்சி என விளம்பரப்படுத்திக் கொள்ளும் ஸ்டாலின் மாடல் அரசு இந்த வன்முறை சம்பவங்களை தடுப்பது என தனது கட்டுப்பாட்டில் வராதா என பொதுமக்கள் கேள்வி. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே காரில் கடத்தி வரப்பட்ட 8,37,800 ரூபாய் கள்ள நோட்டுகளுடன் 2 பிடிபட்டனர். விடியாத திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்குலைந்துள்ளது என்பதற்கு தடையின்றி கள்ள நோட்டுகள் புழக்கம் அதிகரித்துள்ளதே சான்று என மக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே டாஸ்மாக் கடை விற்பனையாளர் மீது 2 இளைஞர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்தியதால் அதிர்ச்சி. விடியாத திமுக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை காற்றில் பறக்கவிட்ட அவலம். கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்த இளைஞரின் கழுத்தில் இருந்த தங்கச் செயின் பறித்துவிட்டு மருத்துவமனையிலேயே பதுங்கியிருந்த நபர் சிக்கினார். விடியாத திமுக ஆட்சியில் திறனற்ற நிர்வாகத்தால் அரசு மருத்துவமனைகளில் கூட பாதுகாப்பு இல்லையா என பொதுமக்கள் கடும் விமர்சனம். விழுப்புரம் மாவட்டம் பாவில்லியனூரில் அரசு பேருந்தில் ஆபத்தான முறையில் பயணித்த மாணவர்களை கண்டித்த நடத்துனரை மது போதையில் இருந்த இளைஞர் தாக்கி பேருந்தை சேதப்படுத்தி அராஜகம். விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் போதை கலாச்சாரம் கட்டுக்கடங்காமல் பரவுவதே இதுபோன்ற குற்ற சம்பவங்களுக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவையில் நடு ரோட்டில் இளைஞரை கஞ்சா போதை கும்பல் சூழ்ந்து கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவத்தால் அதிர்ச்சி. கஞ்சாவை ஒழிக்க நடவடிக்கை எடுக்காமல் 2.0, 3.0 விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் மாடல் அரசால் கஞ்சா போதை ஆசாமிகளால் மக்கள் கொல்லப்படுவதும் தாக்குதலுக்கு உள்ளாவதும் அதிகரிப்பு. சென்னை சோழிங்கநல்லூர் பகுதியில் சாலை விபத்தில் சிக்கிய பெண்ணிடம் இருந்து தங்க தாலி செயினை திருடிச் சென்ற பெண் சிக்கினார். விடியாத திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு குற்ற சம்பவங்கள் அதிகரித்து உள்ளதாக பொதுமக்கள் வேதனை. தஞ்சாவூரில் அடுத்தடுத்து 4 கடைகளின் பூட்டை உடைத்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் கொள்ளை. சட்டம் ஒழுங்கை வலுப்படுத்தவும் குற்றங்களை தடுக்க நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படாததால் கொள்ளை சம்பவங்கள் துணிகரமாக அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. தென் மாவட்டங்களில் தீவிரமடையும் சிக்கன்குனியா காய்ச்சல், வட மாவட்டங்களுக்கும் வேகமாக பரவும் அபாயம். கொசு பெருக்கம், மழைக்கு பிந்தைய தடுப்பு நடவடிக்கைகளின் அலட்சியம், சுகாதாரத்துறையின் மக்கள் நலனின் அக்கறையற்ற தன்மை காரணமாக நோய்கள் பரவுவதால் பீதியடைந்துள்ள மக்கள். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே கல்லூரி விடுதியில் தங்கி படித்து வந்த மாணவி டெங்கு காய்ச்சலால் உயிரிழப்பு. விடியாத திமுக அரசின் தாம்பரம் மாநகராட்சி டெங்கு பாதிப்பை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனமாக இருந்ததே மாணவியின் உயிரிழப்புக்கு காரணம் என பொதுமக்கள் வேதனை.
சென்னை மயிலாப்பூரில் மாமூல் தர மறுத்த பெண் மீது கள்ளச்சாராய வழக்கு புனையப்பட்ட சம்பவம் முதல்வர் ஸ்டாலின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையின் அவல நிலையை வெளிச்சமிட்டுள்ளது. 2 காவலர்கள் இடைநீக்கமும் ஒருவர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்ட நிலையில் சட்டத்தை காக்க வேண்டியவர்களை சட்டத்தை சீர்குலைக்கும் அவலம் நிலவுவதாக மக்கள் வேதனை. ஊதிய உயர்வு, காலக்கெடு பதவி உயர்வு, பணிச்சுமை குறைப்பு, விடுப்பு உரிமை வழங்காத விடியாத அரசின் அலட்சியத்திற்கு எதிராக போராட்டம் தீவிரமாகும் என அரசு மருத்துவர்கள் எச்சரிக்கை. தங்கள் கோரிக்கைகளை அரசு செவிசாய்க்காவிட்டால் பணி புறக்கணிப்பு வரை செல்ல நேரிடும் என அறிவிப்பு. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள கிணத்தடி பகுதியைச் சேர்ந்த அரசு பள்ளி சிறுவர் சிறுமியர் 7 பேர் வனப்பகுதிக்குள் காணாமல் போனதில் 4 பேர் மீட்பு. காணாமல் போன 3 சிறுவர்களை மீட்க முடியாமல் திணறும் விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை. அலுவலக உதவியாளர்களுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். திமுக ஆட்சிக்கு வந்தால் கிராம உதவியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதி என்ன ஆனது என கேள்வி. பிடிக்கப்பட்ட தொகையை மட்டும்தான் வழங்க வேண்டிய உத்தரவு வந்திருக்கு. இது மறுக்கப்பட்டு உடனடியாக கிராமங்களுக்கு சிபிஎஸ்இல் பிடிக்கப்பட்ட அரசு பங்களிப்பு தொகை அரசாணையாக வெளியிட வேண்டும் என்பதுதான் இன்றைய பெருந்தல் முறையினுடைய போராட்டத்தினுடைய நோக்கம். வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியமும் இந்த சிபிஎஸ் பங்களிப்பினுடைய இறுதித் தொகை வழங்கவில்லை என்றால் எங்களுடைய போராட்ட முடிவு இன்றே வடிவங்கள் மாறும் என்பதை அரசுக்கு தெரியப்படுத்தியுள்ளோம். சென்னை அண்ணா சாலையில் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை கள பணியாளர்களை அராஜக போக்குடன் கைது செய்த போலீசார். தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு எச்சரிக்கை. 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற விடியாத அரசை வலியுறுத்தி சேலம், திருவாரூர், விருதுநகர், திருப்பூர் மாவட்டங்களில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தர்ணா. திட்டங்களை அறிவிக்கும் ஸ்டாலின் அரசு அதற்கான நிதியையோ அவகாசத்தையோ வழங்குவது இல்லை என்றும் அதனால் பணிச்சுமை மற்றும் மன அழுத்தத்திற்கு ஆளாவதாகவும் ஆவேசம். நாமக்கல் முதன்மை கல்வி அலுவலக வளாகத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என அறிவித்த திமுகவின் தேர்தல் அறிக்கையின் 311 எண் வடிவில் வெயிலில் நின்று போராட்டம். விடியாத ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எதிராக கடந்த 17 நாட்களாக போராடி வரும் 75க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் பங்கேற்பு. தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை சுற்றியுள்ள பகுதிகளில் அறுவடை செய்யப்பட்ட கரும்புகளை விற்பனை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி காவல்துறை அராஜகம். விடியாத அரசின் தொடரும் விவசாய விரோத போக்கை கண்டித்து அதன் கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் சங்கத்தினர் கரும்புகளை சாலையில் போட்டு போராட்டம். தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை காவல்துறை இந்த கரும்பை இந்த சந்தையிலிருந்து வைத்து விற்பனை செய்யக்கூடாது என்று கூறி கரும்பு வைத்திருந்த அனைவருடைய கரும்புகளையும் ஏற்றி செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தி கரும்பு போட்ட விவசாயிகள் மிகுந்த மன உளைச்சலோடு இனிப்பான பொங்கலாக எங்களுக்கு இல்லாமல் ஒரு கசப்பான பொங்கலாக இருக்கின்றது. தூத்துக்குடியில் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத விடியாத திமுக அரசை கண்டித்து இடைநிலை ஆசிரியர்கள் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம். கலராய் ரீல் விட்டு காலம் தள்ளும் தீய சக்தி திமுக அரசு ஆசிரியர்கள் நலனையும் மாணவர்கள் நலனையும் காப்பது எப்போது என மக்கள் சாட்டையடி கேள்வி. சம வேலைக்கு சம ஊதியம் கொடுத்திடுக. கலைந்திடுக 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 கலைந்திடுக. ஊதிய முரண்பாட்டை கலைந்திடுக. ஊதிய முரண்பாட்டை கலைந்திடுக. ஒரே பணி ஒரே கல்வி தகுதி. ஒரே பணி ஒரே கல்வி தகுதி. ஊதியம் மட்டும் வெவ்வேறா. ஊதியம் மட்டும் வெவ்வேறா. சம வேலைக்கு சம ஊதியம் தருவதாக தேர்தலின் போது பொய்யாக வாக்குறுதி அளித்து ஆசிரியர்களின் வாக்குகளை பெற்று 4.5 ஆண்டுகளாக ஏமாற்றி வரும் விடியாத அரசு வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி திருவாரூர் மாவட்டம் முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். 27ஆம் நாளாக எங்களுடைய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. மாநில தலைநகர்லையும் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் அங்க இருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நாங்கள் மாவட்ட தலைநகரங்களில் இந்த மாதிரி காத்திருப்பு போராட்டமாக காத்திருக்கிறோம். அரசினுடைய அந்த ஒற்றை வார்த்தைக்காக தான் நாங்கள் காத்திருக்கிறோம். இப்போ இத்தனை நாட்களாக நாங்கள் எண்ணும் எழுத்துங்கிற அரசினுடைய திட்டத்தை மிக சிறப்பாக கொண்டு போயிட்டு இருந்த நாங்கள் இப்போ இன்னைக்கு என்ன பண்றோம்னா இங்கே களத்தில் இங்கே உட்கார்ந்துருக்கோம். சம வேலைக்கு சம ஊதியம் என்கிற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி தொடர்ந்து 27வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது.
விடியாத திமுக அரசு நியாயம் கேட்டு போராடும் ஆசிரியர்கள் மீது காவல்துறை மூலம் அடக்குமுறையை கையாளுவதாக குற்றச்சாட்டு. சென்னை நந்தனத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை இயக்குநர் அலுவலகம் முன் கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகள் காத்திருப்பு போராட்டம். தீவன விலை உயர்வு, உற்பத்தி செலவு அதிகரிப்பு, கொள்முதல் விலை வீழ்ச்சியால் கடும் நஷ்டம் ஏற்பட்டதாக வேதனை தெரிவிக்கும் கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகள் விடியாத திமுக அரசு உடனடியாக தலையிட்டு நிவாரணம் அறிவிக்க வேண்டும் என முழக்கம். பணி நிரந்தரம் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து திருவண்ணாமலையில் மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பாக ஒப்பந்த தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். போலி வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்றிய ஸ்டாலின் மீண்டும் ஆட்சிக்கு வர துடிப்பது எந்த வகையில் நியாயம் என மக்கள் கேள்வி. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே புதூரில் பழங்குடியினர் குடியிருப்பு பாதையை அடைத்து அராஜகம் செய்யும் தனிநபர் மீது புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத திமுக அரசு. சமூக நீதிக்கு எதிரான தீய சக்தி அரசை கண்டித்து வட்டாட்சியர் அலுவலகத்திற்குள் குடியேறும் போராட்டம் நடத்திய அப்பாவி மக்கள். 40, 50, 60 வருஷமா நடந்த நடப்பாதையை இன்னைக்கு கம்பி வேலி போட்டு அடைச்சிட்டாங்க. நாங்கள் கவர்மெண்ட் இதை முன் வந்து இன்னைக்கு மாற்றிடுவாங்க அன்னைக்கு மாற்றிடுவாங்கன்னு நாங்கள் ரொம்ப நாளாக ஒரு வாரமாக காத்து கிடந்தோம். யாரும் வந்து இதை முன் வந்து இந்த பாதையை சீர் செஞ்சு யாரும் கொடுக்கல. இன்னைக்கு நாங்கள் அந்த எங்களுக்கு பாதை வேணும் எங்கள் காலனிக்கு. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அதிமுக ஒன்றிய செயலாளர் வீட்டில் 45 சவரன் நகை, 54,000 ரூபாய் பணம் நள்ளிரவில் கொள்ளை. ஸ்டாலின் அரசின் காவல்துறை முறையான ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததால் சுதந்திரமாக வலம் வரும் கொள்ளையர்கள். சென்னை காசிமேட்டில் 1 மாதம் பச்சிளம் ஆண் குழந்தையை விற்ற தாய் உட்பட 4 பேர் சிக்கிய நிலையில் விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் குழந்தைகள் விற்பனை சந்தையாக மாறுவதாக எழும் விமர்சனம். வறுமையை போக்க வழியின்றி பெற்ற குழந்தையையே விற்கும் அளவிற்கு தாய் துணிந்தது திமுக அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் தோல்வியடைந்ததன் வெளிப்பாடு என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அம்பத்தூர் அருகே பட்டறைவாக்கத்தில் கல்லூரி மாணவிக்கு பாலியல் சீண்டல் அளித்து தாக்கிய கஞ்சா போதை கும்பல் ஒன்று காவலரையும் சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பிய சம்பவத்தால் அதிர்ச்சி. எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவது போல் போதை ஆசாமிகளால் பொதுமக்கள் முதல் போலீசார் வரை பாதுகாப்பில்லாத சூழலை ஏற்படுத்திய ஸ்டாலின் வெட்கி தலைகுனிய வேண்டும் என மக்கள் சாடல். திருப்பி அந்த பொண்ணு போட்டு அந்த மூலையில வச்சு அவ்வளோ அடி சார். அந்த போஸ்ட் மார்ட்டத்துக்கு அந்த பொண்ணு போட்டு புதுசு போட்டு அடிச்சு இந்த இடத்துல ஒரே கீரை சார். போஸ்ட் இந்த இடத்துல அடிப்பட்டு இதை வாயில ஒரு இடத்துல அந்த ஸ்டார்லாம் போட்டு வச்சுட்டாங்க. அந்த சட்டை பட்டன் எல்லாம் சிந்திச்சு. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே தோட்ட தொழிலாளர்களுக்கான சுடுகாட்டை ஆக்கிரமித்து சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்ட திமுக ஒப்பந்ததாரரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். ஆட்சி அதிகாரத்தில் திறனற்ற திமுகவினர் தொடர்ந்து மக்கள் விரோத போக்கில் செயல்படுவதாக குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வனப்பகுதிகளில் ஆக்கிரமித்துள்ள குப்பைகளை நகராட்சி நிர்வாகம் அகற்றவில்லை எனில் துறை ரீதியாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை எச்சரிக்கை. ஸ்டாலின் ஆட்சியில் அரசு துறைகளை ஒன்றோடொன்று மோதிக்கொண்டு எச்சரிக்கை விடும் அளவிற்கு நிர்வாகம் சீரழிந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தியும் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியும் ஸ்கேன் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள் எதுவும் பொருத்தாததால் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு நோயாளிகள் செல்லும் கொடுமை. சுகாதாரத்துறையின் கையாலாகாத தனத்தால் அரசு மருத்துவமனை தரமின்றி இருப்பதால் நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாத சூழல் நீடிப்பதாக குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் புவனகிரி மற்றும் கீரப்பாளையம் பகுதிகளில் நெல் அறுவடை இயந்திரக்கான வாடகை கட்டணத்தை அரசு நிர்ணயம் செய்ய விவசாயிகள் கோரிக்கை. இடைத்தரகர்கள் 1 மணி நேரத்திற்கு 500 ரூபாய் முதல் 700 ரூபாய் வரை அதிக கட்டணம் வசூலிப்பதாக விவசாயிகள் வேதனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நெல் மற்றும் உளுந்து உள்ளிட்டவற்றை கொள்முதல் செய்யாத ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரியிடம் விவசாயிகள் வாக்குவாதம்.
விடியாத திமுக அரசு பெயரளவிற்கு நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து வைத்துக் கொண்டு விவசாயிகளின் பயிர்களை கொள்முதல் செய்யாமல் அராஜக போக்கில் நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டு. குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரை அருகே காமராஜர் சாலை பகுதியில் ஒத்திகை. ராணுவம், காவல்துறை, கடலோர காவல்படை அணிவகுப்புகளும் பள்ளி கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. தங்கம் விலை சவரனுக்கு 4120 ரூபாய் உயர்ந்து 1,15,320 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 515 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 14,415 ரூபாய்க்கு விற்பனையானதால் நகைப்பிரியர்கள் அதிர்ச்சி. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே புளிய மரத்தில் இளைஞர் தூக்கிட்டு தொங்கிய நிலையில் சடலமாக மீட்பு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மர்மமான முறையில் மரணங்கள் அதிகரித்து வருவது சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதே காரணம் என மக்கள் அதிருப்தி. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே அம்மாபட்டினத்தில் மொஹராஜ் என்னும் அன்னதான நிகழ்வில் போலி டோக்கன் கொடுத்ததாக பெண் மீது தாக்குதல். தாக்குதலுக்கு ஆளான பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தாக்குதல் நடத்திய ஜமாத்தார்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். திருச்சி மாவட்டம் சோமரசம்பேட்டை அருகே சொத்து தகராறில் வீடு புகுந்து தாக்கிய உறவினர்கள் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் என்பதால் நடவடிக்கை எடுக்க போலீசார் தயக்கம். திமுகவினர் தொடர்ந்து அராஜகத்தில் ஈடுபடுவது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு வழங்கும் பணி மேம்பாட்டு ஊதியத்தை அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் நிலுவைத் தொகையுடன் வழங்க வலியுறுத்தி பேராசிரியர்கள் காத்திருப்பு போராட்டம். விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு பணி மேம்பாட்டு ஊதியத்தை வழங்காமல் நிலுவையில் வைப்பது அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களின் கண்ணியம் பாதிப்பதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றச்சாட்டு. தனியார் நர்சரி, தொடக்க மற்றும் மெட்ரிக் பள்ளிகளின் அங்கீகார மனுக்கள் மாத கணக்கில் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் மாணவர்களின் தேர்வு, சான்றிதழ் மற்றும் ஆசிரியர்களின் ஊதியம் கேள்விக்குறியாகியுள்ள அவலம். கல்வி முதன்மை என்ற முழக்கத்தை வெறும் விளம்பரமாக மட்டுமே மாற்றியுள்ள விடியாத அரசு மாணவர்களின் எதிர்காலத்தை அரசியல் கணக்குகளுக்கு பலியிடுவதாக மக்கள் சாடல். மேம்படுத்தப்பட்ட ஊதியம், பணி பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டம். தூய்மை பணியாளர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், களப்பணியாளர்கள் என அனைத்து துறையினரையும் போராட வைத்த பெருமை ஸ்டாலின் அரசையே சாரும் என பொதுமக்கள் கடும் விமர்சனம். நெல்லை மாவட்டம் கடற்கரை கிராமமான தோமையார்புரத்தில் தூண்டில் வளைவு அமைக்க கோரி பிச்சை எடுத்து விடியாத அரசுக்கு நிதி அனுப்பும் நூதன போராட்டம் நடத்திய மீனவர்கள். கச்சத்தீவு தாரை வார்ப்பு முதல் தூண்டில் வளைவு அமைக்காதது வரை தீய சக்தி அரசு எப்போதும் தங்களுக்கு எதிராகவே செயல்படுவதாக மீனவர்கள் கடும் கண்டனம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே திமிரி பஜார் பகுதியில் பேருந்து நின்று செல்லாததற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை குண்டுகட்டாக கைது செய்து வழக்கு பதியப்பட்டதை கண்டித்து வியாபாரிகள் கடையடைப்பு. தங்களின் தேவைகளுக்காக போராடும் மக்களை தனது சர்வாதிகார போக்குடன் அணுகும் ஃபெயிலியர் மாடல் அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அங்கன்வாடி கட்டிடத்தின் மேற்கூரை சிதிலமடைந்து ஆபத்தான நிலையில் மின்கம்பிகள் தொங்கிக் கொண்டிருப்பதால் குழந்தைகளின் உயிர் பாதுகாப்பு கேள்விக்குறி. விடியாத திமுக ஆட்சியில் தரமற்ற நிலையில் உள்ள அங்கன்வாடி கட்டிடங்கள் நிலை குறித்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் எழும் கோரிக்கை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த இருசாலக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி கட்ட வேண்டிய 16 ரூபாய் மின் கட்டணத்திற்கு 330 ரூபாய் அபராதம் விதித்து மின் வாரியம் அடாவடி.
பெரிய நிறுவனங்களின் மின்சார கொள்ளையை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வக்கற்ற ஸ்டாலின் மாடல் அரசு இலவச மின்சாரம் என்ற பெயரில் ஏழைகளுக்கு அநீதி இழைப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை அரசு மருத்துவமனை நிர்வாகம் முறையான திட்டமிடலின்றி மருத்துவமனை வாயில்களை மூடி வைத்திருக்கும் அவலம். உரிய நேரத்தில் மருந்துகள் மற்றும் உணவு வாங்க முடியாமல் நோயாளிகளின் உறவினர்கள் கடும் அவதி. அதுவும் அவர்தான் ரெஸ்ட்ரிக்ஷன். இப்போ நம்ம சொன்னதுக்கப்புறம் போகிறாங்க, இல்லைன்னா டாக்டர்ஸ் விட்டு விடுவாங்க இல்லைங்களா. அப்போ அது ஏன் அப்படி போட்டிருக்காங்க இல்லைங்களா. எல்லாத்துக்கும் பொதுமக்களோட இப்போ எல்லாத்துக்கும் பாதிக்குது. 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சுற்றிட்டு வர்றதுன்னா அவங்களோட எமர்ஜென்சிக்கு என்ன பண்ணுவாங்க? குழந்தைகளோட வாழ்றதுக்கு, கேன்சர் பேஷண்ட்டு, வயசானவங்க எதுவுமே பண்ண முடியாது. எதுவாக இருந்தாலும் சுற்றி தான் வரணும். 1.5 கிலோமீட்டர் சுற்றி தான் வரணும். குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பை தொலைதூர நகரங்கள், வெளிமாநிலங்களில் வசிப்பவர்கள் நேரில் வந்து வாங்கி செல்ல முடியாமல் தவிப்பு. பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதில் சிக்கல் உள்ள நிலையில் இதற்கு விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு மாற்று வழியை உடனே அறிவிக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தல். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் சிதிலமடைந்த ரேஷன் கடை கட்டிடம் மற்றும் பழுதடைந்த சாலை குறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத விடியாத அரசு. மக்கள் நலன் மீது அக்கறையின்றி இருக்கும் விடியாத ஸ்டாலின் அரசை வரும் தேர்தலில் வீட்டிற்கு அனுப்புவோம் என பொதுமக்கள் ஆவேசம். திமுக அரசின் கல்விக் கொள்கை குழப்பத்தால் 54% மாணவர்கள் கடும் மன அழுத்தத்தில் இருப்பதாக அதிர்ச்சி தகவல். தேர்வு அழுத்தம் மற்றும் வேலைவாய்ப்பு அச்சத்தால் மாணவர்களின் எதிர்காலம் சிதையும் நிலையில் பொறுப்பை தட்டிக்கழிக்கும் விடியாத ஸ்டாலின் அரசு மீது எழும் கடும் விமர்சனம். சென்னை மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் இயங்கும் வீடற்றோர் தங்கும் மையங்கள் போதிய கழிப்பறை போன்ற அடிப்படை வசதியின்றி செயல்படும் அவலம். பல இடங்களில் மருத்துவ உதவியாளர் தங்குமிடம் கடந்த 2 மாதங்களாக மூடப்பட்டும் மாற்றுத்திறனாளி ஆண்களுக்கு தனி தங்குமிடம் இல்லாதது போன்றவற்றில் மாநகராட்சி அலட்சியம் காட்டுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே சாலை விரிவாக்கப் பணியில் ஏற்பட்ட அலட்சியத்தால் குடிநீர் குழாய் உடைந்து 1 மாதமாக தண்ணீர் விநியோகமின்றி தவிக்கும் கிராம மக்கள். பலமுறை புகார் அளித்தும் விடியாத திமுக அரசின் ஊராட்சி நிர்வாகம் கண்டு கொள்ளாததால் காலி குடங்களுடன் அரசு பேருந்தை கிராம மக்கள் சிறைப்பிடித்து போராட்டம். திருப்போரூர் கந்தசாமி கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி அறிக்கை தாக்கல் செய்ய விடியாத ஸ்டாலின் அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டு ஓராண்டுக்கு மேலாகியும் அறிக்கை தாக்கல் செய்யாதது ஏன் எனவும் காட்டமாக கேள்வி. திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஊராட்சி ஒன்றியத்தில் அங்கன்வாடி, ரேஷன் கடை உள்ளிட்ட பல்வேறு பணிகளை முடித்துக் கொடுத்து ஓராண்டுக்கு மேலாகியும் ஒப்பந்ததாரர்களுக்கு சுமார் 2.5 கோடி ரூபாய் நிதியை விடுவிக்காமல் அலைக்கழிப்பு. கமிஷன் மாடல் ஸ்டாலின் அரசை கண்டித்து அரசு ஒப்பந்ததாரர்கள் உள்ளிருப்பு போராட்டம். சென்னை அருகே ஈச்சங்காடு மற்றும் OMR சாலைகளில் இருசக்கர வாகனங்கள் மீது லாரிகள் மோதிய விபத்துகளில் 3 உயிரிழந்த சோகம். 0 விபத்து என வெற்றி விளம்பரம் செய்து கொண்டு சாலை பாதுகாப்பில் மெத்தனமாக இருக்கும் விடியாத ஸ்டாலின் அரசால் உயிர்கள் பறிபோவதாக பொதுமக்கள் வேதனை. ஸ்பெயின் நாட்டில் பார்சிலோனா அருகே கெலிடாவில் புயல் காரணமாக சுவர் இடிந்து விழுந்ததில் ரயில் தடம் புரண்டு ஓட்டுநர் உயிரிழப்பு. 37 பேர் காயமடைந்துள்ள நிலையில் 5 பேர் கவலைக்கிடம். தென் ஸ்பெயினில் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த கோர விபத்திற்கு பின் 2வது முறையாக ஏற்பட்ட விபத்தால் ரயில் பாதுகாப்பு கேள்விக்குறி.